வணக்கம் நண்பர்களே. இப்போ சிறகடிக்க ஆசை கதைய பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை முடிஞ்சா சரி, அடுத்தது ரெடியா நிக்குது. மனோஜ் ரோஹிணி விவாகரத்து ட்ராக் இன்னும் முடிஞ்சதே இல்ல. அதுக்குள்ள ரவி ஸ்ருதி நீது பிரச்சனை வேற பீக்குக்கு போயிருக்கு. இது சீரியலா இல்ல ஃபுல் கன்ஃபியூஷன் பேக்கேஜா? இன்றைய எபிசோட்ல விஜயா நீதிவிடம் என்ன சொல்றாங்கன்னா, நீ மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை செம்மையா இருக்கும். அதுக்கு நீது காமா என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் ரவியத்தான் காதலிக்கிறேன். வேண்டும்னா ரவி ஸ்ருதிக்கு விவாகரத்து வாங்கிக்கோங்க. அடடடா! இத கேட்ட விஜயா மைண்ட்ல என்ன இமேஜின் பண்றாங்கன்னா, நீதுவ செருப்பால அடிக்கிற சீன். ஆனா அது ரியல் இல்ல. அவங்க நினைச்ச காட்சி மட்டும். ரியல்ல என்ன நடக்குது? விஜயா சிந்தாமணி ரொம்ப கோவத்துல அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன் தான் ஹைலைட். ரோஹிணி ஒரு நபரை ஏற்பாடு பண்ணி மனோஜ் கடைக்கே அனுப்புறாங்க. அவர் ஜோசியம் சொல்ல ஆரம்பிக்கிறார். உங்க முதல் மனைவியை நீங்க விவாகரத்து செய்ய முடியாது. அவர கழுத்துல தான் நீங்க மறுபடியும் தாலி கட்டுவீங்க. பூம்! மனோஜ் ஃபுல் கோபம். போங்க வெளியே இன்னு அனுப்புறார். ஆனா வெளியே வந்த உடனே என்ன நடக்குது தெரியுமா? ரோஹிணி அவருக்கு பணம் கொடுத்து அனுப்புறாங்க. அதாவது இந்த ஜோசியம் எல்லாம் ரோஹிணி செட்டப். இப்போ கொஸ்டின் என்னன்னா, மனோஜ் மீண்டும் ரோஹிணி கிட்ட திரும்புவாரா? இடையில் இந்த வார ப்ரோமோவில் என்ன காட்டுறாங்கன்னா, சிந்தாமணி ஏற்பாடு செய்த சாமியார் வீட்டுக்கு வர்றார். பூஜை பண்ணிட்டு விஜயாவை பார்த்து, உங்க தாலிக்கு பிரச்சனை வரப்போகுது. அடடா! வீட்டுல எல்லாரும் ஷாக். ஒரு பிரச்சனை தீராமலே இருக்கும்போது அடுத்தடுத்து ட்விஸ்டுகள் வந்து கொண்டே இருக்கு. கடைசியாக எபிசோட் முடிவில் சிந்தாமணி மகள் ரேகா சத்யாவோட சேர்ந்து மீனா கடைக்கு வர்றாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் பேசுறாங்க. அத பார்த்த சிந்தாமணி ஷாக். நான் இருக்கும்போது ஏன் பொண்ணு அவரிடம் ஆர்டர் குடிக்கிறாளா? இனு கோபம். இங்க இருந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது போல இருக்கு. அப்படின்னா நண்பர்களே, மனோஜ் ரோஹிணி மீண்டும் சேர்வாங்களா? ரவி நீது காதல் ஜெயிக்குமா? விஜயாவுக்கு உண்மையிலேயே தாலி பிரச்சனை வருமா? சிந்தாமணி அடுத்த மூவ் என்ன? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்டுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பர் ட்விஸ்ட் அப்டேட்டுடன் சந்திப்போம்.